எத்தனையோ மேடை ஏறி இருந்தாலும் இங்கே ஸ்டேஜுக்கு வந்த உடனே கால் கையெல்லாம் கொஞ்சம் உதற தான் செய்யும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கதையை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, மரியட்டான்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க வந்து ஆப்பிரிக்காவில் ஒரு 14 வயது பெண்ணு. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவிலலாம் அடிக்கடிக்கு இந்த குழு கலவரம்னு சொல்லிட்டு நடக்குமா. அப்போ அந்த ஊருக்குள்ளே ஒரு குழு வந்ததுனாக்கா அந்த ஊருக்குள்ளே இருக்கிறவங்களை எல்லாரையும் அடிச்சுட்டு இது மாதிரி போகிறப்ப அதிகமாக பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற ஒரு தண்டனை எதுன்னு பார்த்தீங்கன்னா பெண்களை அழிக்கிறது. அதாவது குழந்தைகளோ யாரோ கிடைச்சா அந்த கையில் மணிக்கட்டோட வச்சு வெட்டிடுவாங்களாம். அந்த கையை ரெண்டையும் பிடிச்சி மணிக்கட்டோட வெட்டிடுவாங்களாம். அந்த மரியட்டா பொண்ணு தண்ணி பிடிச்சிக்கின்னு வந்துன்னு இருக்குதான். அப்போ அந்த கலவரக்காரர்கள் அந்த பொண்ணை பிடிச்சி அந்த 2 கையையும் மணிக்கட்டோட வெட்டிட்டாங்களாம். அந்த புள்ள கையில் ரத்தம் கீழே விழுந்து ரத்தமாக போயின்னு இருக்குது. மயக்கம், பசி தாங்க முடியல, ரொம்ப கொடுமையாக கத்தின்னு இருக்குது. அப்போ அந்த பக்கமாக போன ஒரு வழிபோக்கன் பசிக்குதுன்னு சொல்லக்கூட தண்ணி குடிக்கலைன்னா அந்த பொண்ணு செத்து போயிடும். அந்த சூழ்நிலை அப்படி போகக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த வழிபோக்கன் போகக்குள்ளேயே ஒரு மாங்கனி அங்கே இருந்தது பறித்து போட்டுட்டு ஓடிட்டான். ஏன்னா அவனுக்கு உயிர் மேலே பயம். அப்போ அந்த பொண்ணு அந்த மாங்கனியை கை இல்லைங்களா நவுந்து போயிட்டு அந்த மாங்கனியை வாயாலே கடித்து சாப்பிட்டு அந்த பிள்ளைக்கு அந்த ஒரு தைரியம், அதாவது அந்த உயிர் கொடுக்குற அளவுக்கு அந்த கனி அந்த பொண்ணுக்கு உதவி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மனதைரியம், நம்ம வாழ்ந்தே ஆகணும் அப்படின்ற மனதைரியத்தோடு அந்த பொண்ணு போயிட்டு அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட காமிச்சு, அதாவது இலவசமாக காமிப்பாங்க, இலவசமாக சிகிச்சை செய்வாங்களாம். அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த இடத்துல காமிச்சு சரியாகி அந்த பொண்ணு படித்து ப்ரொஃபஸர் ஆகிடுச்சான். கையாலையும், அதாவது கையில்லாத வாயால் எழுதுறது, கையில்லாத அந்த கையாலேயே எல்லாமே